ஓன் ரிஸ்க் தான், ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ரிஸ்க்கு அவங்க ஓன் ரிஸ்க்கு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணால் வரலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது நான் எங்கேயுமே ட்ரெயின் பண்ணதில்லை. ஒருங்க எக்கச்சக்கமான வழி போகுதுங்க. எங்கன்னா யாராவது இங்கே யாராவது போட்டு தள்ளிட்டு போச்சா கூட தேட நாதி இல்லை போச்சுங்க. நம்மளே உந்தா கூட தேட நாதி கிடையாதுங்க. குருமலை கோட்டா பாட் ஆஃப் பண்ணுறான். பாட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நினைக்கிறேன். மேலே போயினே இருக்கணுமா? மேலே போயினே இருக்கணுமா? இல்லை அது ஜீப்லாம் நின்றுச்சா? அவங்க நினச்சேன். போய் பாட்டு அவன் ஜாலியாக இசை கேட்டுன்னு வரான். குருமலை கோட்டா. ஓ இதை தான் சொன்னானா? ஆஃப் ரோடா ஃபுல்லாக. எனக்கு என்னன்னா வண்டி ஏறிடும், பஞ்சர் ஆகக்கூடாது, அவ்வளோதான் நம்ம விஷயம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நமக்கு ரோடு இருக்கோ இல்லையோ நம்ம போயிடலாம். நமக்கு இந்த பஞ்சர் தான் ஆகக்கூடாது. ஈக்கோமோல்லே போட்டு ஏறுவோம். ஏன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பறந்துடும் வண்டி இங்கே. வச்சு சவுண்டை கம்பெனிக்கு இல்லை ரெக்கார்ட் ஆகும், லைட்டாக கம்பெனிக்கு. பெப்பர் செடி, பெப்பர் செடி. நம்ம ஏறி வந்துட்டோம். டைசனை காணோம் இன்னும். ஏபிஎஸ் ஆஃப் பண்ணாச்சு. ஏன்னா ஏபிஎஸ் தான் ஆஃப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மோட் எனக்கு தெரிஞ்சு போனவன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி வீலிங் ஆகிடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா வெயிட் பின்னாடிக்கிறான், வண்டி ஸ்லோ போயிடுதா. பார்த்துலாம் என்ன நடக்குதோ பார்ப்போம். வீலிங் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கீழே வந்து அடிப்பட்டு ஏந்திரிக்க வேண்டியதான். எவ்வளோ ஸ்லோப் ஏறிப்பண்டா, சர்வல் இடம் நிற்க முடியும். கரெக்டாக தான் இருக்குது. சரியான ஆஃப் ரோடுங்க. No one try this road. இப்போ தான் வண்டியை வாங்கி பயங்கரமான இது வட்டோட போயிருக்கேன். அதோட இது ரொம்ப பயங்கரமான ஆஃப் ரோடு. இந்த ஸ்லோப்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது போகுதுங்க. அவனுக்கு நின்று தான் போகணும். ஏன்னா அவன் வந்திருக்கான். இருந்தாலும் நம்ம நின்று போகிறது நல்லது. நம்ம ஸ்லோப் இல்லாமல் நல்ல இடமா பார்த்து நிற்கணும், ஏர் பென்மெண்ட் இல்லாமல். ஆஹா, அதுக்குள்ளே ஹில்ஸ் ஏறிட்டோம், பாதி ஏறிட்டோம். இப்போலாம் பறந்துடுவோங்க. நம்மலாம் வீட்டே பண்ண மாட்டோம். மேலே தான் வீடு இருக்குது, வீடாக இது இது இருக்குது ஃபேக்ட். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது நான் எங்கேயுமே ட்ரெயின் பண்ணதில்லை. வண்டி நம்ம கைவிடாது, நம்ம ஏறிடலாம்.
ரொம்ப ஸ்லோப்புங்கண்ணா. அந்த இடத்துல நிறுத்தினா வேலை முடிச்சு நமக்கு. இறக்கி விட்ரும் பின்னாடி வண்டியை. ஜலைக்கு வண்டி ஆஃப் பண்ணாமல் ஏற்றிடணும். 2 கிலோ 1 கிலோ ஏற்றிடணும். 3 கிலோலாம் போட்டு தருமாறிச்சுன்னா வண்டி அவ்வளோதான். பார்க்கிங்க அங்கே தான் பார்க்கே பண்ணுவோம். இதுக்கு மேலே தான் ஆஃப் ரோடே இருக்குது. இங்கே ஒரு ஆஃப் ரோடில் ஏறி வந்தேன், கவராச்சான்னு தெரியல. சரியான ஆஃப் ரோடு. ஆனால் இது அந்த நிற்கிறான் பாருங்க பசங்க, அவன் வண்டி அங்கே நிற்கிது, நம்ம வண்டி மேலே நிற்கிது. இது சரியான அதுலேருந்து இது வரைக்கும் சரியான ஆஃப் ரோடு. ஆனால் ஏறி வந்தோம், வீடியோ ரெக்கார்ட் ஆகலை போல். இறங்கும் போது காட்டுறேன் பாருங்க, இது எப்படியும் நான் ஆஃப் ரோடுன்னு சொல்லிவிட்டு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஹிமாலயன் வண்டி வச்சுன்னு நம்ம ஆஃப் ரோடு பண்ணலன்னா நம்ம வண்டிக்கு அவசியம், நமக்கு அவசியம், வாங்கினா நமக்கு அவசியம். ஸோ கைஸ், குருமலைக்கோட்டை வயநாடு வந்திருக்கோம். தூரம் ஏறி ஆச்சு. மீதி தூரம் அப்புறம் ஏறிட்டு பார்த்துலான்னு பார்த்தோம். சரிண்ணா ஆஃப் ரோடு. ஆனால் அதெல்லாம் முடிச்சாச்சு ஆஃப் ரோடு எல்லாத்தையும். மேலே ஆள் இருக்காங்கண்ணா, சவுண்டு கேட்குது. நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்க. டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. பயங்கரமாக இருக்குது. 2ஆம் நாள் நல்ல ஒரு ட்ரெக்கிங்கோட முடிஞ்சுது. நிறைய இடம் இருக்குது. பயங்கரமாக தான் வியூவு. பொறுத்து தாங்க. கொஞ்சம் தான் ட்ரெக்கிங், ரொம்பலாம் ட்ரெக்கிங் கிடையாது. 3 பெண்டுக்கிட்டே தடவைண்ணா ஏறினா ட்ரெக்கிங் அவ்வளோதான். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஈஸி ட்ரெக்கிங் தான், யார் வேணா வரலாம். எனக்கா? எனக்கு இல்லைடா, அவனுக்குடா. இங்கேயும் மேலே சிக்னல் கிடையாது, ரொம்ப ஹைப்லாம் கிடையாது. ஓகே, எல்லா வியூவும் தெரியுது சூப்பராக. மொத்த வயநாடுமே மேலேருந்து தெரியுது. காற்றடிச்சா என்ன? காற்றடிச்சா நல்லாயிருக்கும் இடம். பாருங்க, குருமலைக்கோட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டாலே வந்துடும் லொக்கேஷன் டேரெக்டாக. வந்து கொஞ்சம் தூரம் வரும். ஒரு ஆஃப் ரோடு தான், ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ரொம்பலாம் ரோடு இதாக இருக்காது. ஒரு சில இடத்துல தான் தார் ரோடு மாரி இருக்கும். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். நம்ம வண்டி வச்சுக்கோ, ஹிமாலயன் இருக்கோ, ஏறி வந்துட்டான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னமும் மேலே ஏறி வரலாம். ஸோ அதோட ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க, போகக்கூடாது அப்படின்னு. அதனால் நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு பயங்கரமான வியூவை பார்க்க வந்துட்டோம். நீங்களும் வரலாம், ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் 1 டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது தான். ஈஸி தான், ஈஸியான வே தான். ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஸோ வியூவை பார்த்துருப்பீங்க. அது இந்த வியூ யாருமே இல்லை பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அலோனா உட்காந்துட்டு பயங்கரமாக அந்த வியூ என்ஜாய் பண்ணிருக்கேன். அந்த பூச்சி சவுண்ட்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணி நம்ம மைண்டை பயம் க்ரியேட் பண்ணுது, ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுது, ஒர்த்துன்னு தோணுது வந்தது. காற்றடிச்சா இன்னும் ஒர்த்து. இது நல்லா சூப்பராக இருக்கும் காற்றடிச்சா. இந்த புல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா காற்றடிச்சா சூப்பராக இருக்கும். ஓகே, டுடே கிளைமேட் ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம ஊர் இது மாதிரி தான் இருக்குது, மிதமான வெயில் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த அங்கே மழைலாம் இருக்குது. அந்த மழைலாம் உங்களுக்கு தெரியுதானே தெரியல. அங்கே மழைலாம் இருக்குது. அந்த க்ளவுட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிச்சு அந்த மலையை. செம பெரிய மலை இது. ஆனால் அந்த மலையை ஃபுல்லாக க்ளவுட் கவர் பண்ணிக்குது. சுற்றி ஒரு மலைக்கு நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி இது. சுற்றி மலைக்கு நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது. 1 டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அகைன் சொல்கிறேன், சூப்பராக இருக்கு கைஸ். கைஸ், இன்னொரு ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கோம். பயங்கரமாக இருக்குது. சுற்றி நிறைய இடம் இருக்குது ஏறுறதுக்கு. நீங்கள் தான் பார்த்து ஏறி வரணும். ஓன் ரிஸ்க் தான், ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஓன் ரிஸ்க்கு, அவங்க ஓன் ரிஸ்க்கு. இதெல்லாம் என்ஜாய் பண்ணால் வரலாம், ஒர்த்து தான். எல்லாம் டவர்லாம் இருக்குது. ஊரில் மக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. டவர் இருக்குது, எல்லாம் இருக்குது. பயங்கரமாக தானே.
ஏதோ ரூட்டு போகுது. மாட்டு நிறைய பேர் நடந்து போவாங்க போல், புது புது வழி கண்டுபிடிப்பானுங்க போல். கீழே பசங்களாம் இறங்கி போயிருக்கானுங்க, வெளியூர் பசங்க. இன்னமும் ரோடு கீழே வழி இறங்கி போகுது. டிரான்ஸ்ஃபார்மர் பாதி டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுதா? குரல் உங்களுக்கு கேட்குதா? எது இங்கே தான் பாதி குறுக்கு வழி இருக்குது போல். இங்கே எங்கேயோ நம்ம ஏறி வந்தோம்ல, அது உங்களை காட்டல, ஆனால் அது குறுக்கு வழி இங்கே இருக்குது போல். ட்ரை பண்ணி பார்ப்போமா? கால் வேறு சும்மா நம்ம அரிக்குது போக சொல்லி. ஆனால் பாதை எதுவுமே இல்லை. பாதை இல்லாத பாதை உருவாக்குறது தான் நம்மளோட ஸ்டைலு. பாதை இல்லாததுனால போய் பார்க்கணுன்னு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதோ. எல்லாம் முருகன் செயல். நம்ம பண்ணுற இதுக்கு முருகனை வந்து பழி போடக்கூடாது. ஒரு மலை கீழே இறங்கி போயிடுமோ வழி? குரல் ஆனால் கேட்குது அங்கெல்லாம். ஏதோ வழி இருந்துச்சுன்னா பிடிச்சின்னு போயிடலாம். அது வரைக்கும் வழி. அப்படியே இறங்கி வாடா. ஒரு வழி காட்டும் பாரு, அப்படியே இறங்கி வா. வியூ மட்டும் என்ஜாய் பண்ணாமல் நிறைய இடம் இருக்குது இங்கே. யூஸ் பண்ணுறாங்க மக்கள் இங்கே வழியெல்லாம். ஆனால் மழை வந்தால் டேஞ்சர். ஸோ அங்கே பாருங்கள். வாடா அப்படியே இறங்கி வாடா. பார்த்து வாங்க. ஏன் ஊருக்கு நல்லா இருக்குன்னே தெரியாது. பாருங்கள் பள்ளத்தை பார்த்தீங்களா? கீழே வந்துட்டு பாருங்க. பாரு பாடுறா, நேரம் தான் நகரம் பாடுறா. அப்படியே பாடுறா மேலேருந்து கீழே வர பாரு. கடை தான் வர பாரு. வா கோபிகிரன் வரான். தெரிண்ணா பார்த்து வா. பயங்கரமாக இருக்குது. ஆனால் சேஃபாக வாங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம நம்பி வீட்டில் இருக்காங்க. நம்ம நல்லபடியாக போயிட்டு வருவோன்னு மேன் ஃபெயில் பண்ணுறேன்னு ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணி இது பண்ணுறாதீங்க. மச்சி சேஃபாடா. சேஃபாவா முருங்க. எக்கச்சக்கமான வழி போகுதுங்க. எங்கன்னா யாராவது போட்டு தள்ளிட்டு போச்சா கூட தேட நாதி இல்லை போட்டுங்க. நம்மளே உந்தா கூட தேட நாதி கிடையாதுங்க. இந்த மாதிரி இருக்குது ஏரியா. ஆனால் அந்த வருஷத்துக்கெல்லாம் ஒர்த்தான பிளேஸ் இது. ஒரு பாய் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும், கதையை கந்தலாக்கிடலாம். தெரியலடா, மான் வழி போயே இருக்குடா. ஓரளவு குறுக்கு வழி என்னன்னு தெரியல நண்பா. வா பா, குறுக்கு வழி போல்த்துறா வீட்டுக்கு. கண்டிப்பாக கிங் கோப்ரா கண்டி. கையில் கேமரா, கையில் ஹெல்மெட்டு, இதுக்கு பேலன்ஸ் பண்ண கூட இது இல்லை. மேலே போவா. ஏய் வாடா, கீழே போதா ரோடு. என் தெரிஞ்சு ஏறி இறங்குற வழி பார்த்துடா. இது மக்கள் யூஸ் பண்ணுறதுடா. சொன்னல இறங்கிடலாம் நண்பா. இறங்கி அப்படியே போயிடலாம் கீழே. அவ்வளோதான். மேலே என்ன இருக்குது? என்ன பண்ண போறீங்க மேலே? ஸோ கைஸ், நீங்கள் இறங்கி வந்துட்டோம். எங்கே இறங்கி வந்துருந்தோம்னு தெரில. ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வீடு தெரியுது. வீடுக்கு போயிரு, வழி போட்டு போயிரு. வீடு தான் வச்சு வழி போட்டு போயிரு. சரிடா, அவ்வளோதான். வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். அந்த வீட்டு வழியா ஏதாச்சும் வீடு தெரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு வீடு இருக்குது. பயமாக ட்ரெக்கிங் தான் இது. ஓகேங்க, மேலே போய்ட்டு இல்லை கீழே போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நிறைய வழி போகுது, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. ஏன்னா இருந்தால் இது எதாவது மாயாச்சலமான கொஞ்சம் யூனிக்காக பெஸ்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் கிங் கோப்ரா பார்த்தா நான் விளாக் பண்ணுறேன். குட் பிளேஸ். ஓகே, மேலே போகலாம். பாய்ங்க, see you.